பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாமினேஷன் ப்ரீ பாஸாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 பேருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸே இருக்காது. அந்த 2 நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுறவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸே இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற குரூப்பில் இருந்து ஒருத்தவங்க குவாலிட்டி செக்கராக வரணும். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டிலேருந்து வர்றவங்க ஒருத்தவங்க குவாலிட்டி செக்கராக வரும். ஸோ இவங்க 2 பேரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த ஜூஸோட குவாலிட்டியை செக் பண்ணி அதை வந்து அனுப்புறது மட்டும்தான். வேறு எந்த வேலையுமே இவங்களுக்கு இல்லை. இப்போ மீதி சூப்பர் டீலக்ஸில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேருமே 6 ஓனர்ஸ், ஜூஸ் ஃபேக்ட்ரியோட 6 ஓனர்ஸு. இங்கே பிக் பாஸ் வீட்டில் வந்து மொத்தம் 9 பேர் இருப்பாங்க. அவங்க 9 பேருமே ஒர்க்கர்ஸு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாட்டர் பாட்டில் வரும், ப்ளஸ் தண்ணி ஒரு மாட்டுக்கு அதை கலெக்ட் பண்ணி இங்கே ஓனர்ஸ்க்கு கொடுக்கணும். அதை யூஸ் பண்ணி இந்த ஓனர்ஸ் வந்து ஜூஸை தயார் பண்ணி கொண்டு போய் குவாலிட்டி செக்கர்கிட்ட கொடுக்கணும். அவங்க குவாலிட்டி செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னால் அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டோர் ரூமில் வைக்கணும். இதுதாங்க. இப்போ ஒரு இதை குவாலிட்டி செக் பண்ணி ஒரு வாட்டர் கேன் உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்களாட்டுக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ஓனர்ஸ் யார் அதிகமான காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கி கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட 2 நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்ட அதிகமான காயின்ஸ் இருக்கோ அவங்களுக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். அவங்களுக்கு எப்படி காயின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ஓனர்ஸ் பார்த்து எவ்வளோ சம்பளம் வேணுமாலும் கொடுக்கலாம். அப்படி சம்பளம் யார் அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். இதில் சூப்பர் டீலக்ஸில் இருந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கராக போயிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கராக போயிருக்கிறாங்க. இவங்களோட வேலை ஒன்லி செக்கிங் மட்டும்தான். இவங்களுக்கு எந்த விதமான நாமினேஷன் ப்ரீ பாஸும் கிடைக்காது. ஸோ இதனால் ஓட்டிங் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இவங்க தான் குவாலிட்டி செக்கிங்க்கு போகணும் அப்படின்னு ஓட் போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.